வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெபுட் சேனல். நான் நாங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3 ஓட எபிசோட் 4 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த எபிசோட் 4 வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எபிசோட்ஸ்னு கூட சொல்லுவேன். ஐ மீன் எபிசோட் 3க்கு அந்தளவுக்கு வந்து அந்த ஆக்ஷன் எதுவுமே அந்தளவுக்கு ஒரு பெருசாக இல்லை. பட் இருந்தாலுமே நம்ம நிறைய பாலிடிக்ஸ் பற்றி பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுவுமே வந்து நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ், நம்ம சாங் ஆஃப் த ஐஸ் அண்ட் ஃபயர் இந்த மாதிரி புக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டில். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருந்துச்சு. அண்ட் த்ரூ அவுட் த எபிசோட் ஆர்மோண்ட் ஹைட்டவர் பெஸ்ட்டுங்க. ஐ மீன் லைக் அவர் எப்போல்லாம் சீனில் வராரோ அவுட் ஆஃப் ஃபார்மிங் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து தி பெஸ்ட் கேரக்டராக மாறிட்டுருக்காரு. ஸோ இந்த ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேஜர் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். நீங்கள் இன்னும் பார்க்கலாம், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங்கில் வந்து என்னால் வந்து ஆக்சுவல் இமேஜஸ் வந்து நம்ம எபிசோட்லேருந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் மேட்ச் பண்ண முடிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னோடய வாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பிகாஸ் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பேசுகிறேன். பிகாஸ் இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு மேலே போனால் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையுது. ஸோ அதனால தான் வந்து நான் கொஞ்சம் 20 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து முடிக்கிற மாதிரி தான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேபி 0.8 கிட்ட யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் சீனே வந்து இந்த ஒரு பார்லே, ஐ மீன் பார்லேனா அந்த ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தான் நம்ம டேமன் டார்கெரியனுக்கும் நம்ம ஆர்மண்ட் ஹைட்டவருக்கும் நடக்குது. ஸோ நம்ம ஆர்மண்ட் ஹைட்டவர் நம்ம ஹைட்டவர் ஆர்மியை வந்து வச்சிருக்காரு. அண்ட் நம்ம டேமன் டார்கெரியன் வந்து நம்ம ஆர்மண்ட்டை போயிட்டு என்ன சொல்லுவாருன்னா சரண்டர் ஆகிடுன்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நம்ம டிராகன் சீட்ஸான நம்ம ஆல்ஃபன் நம்ம ஹியூக்மே வந்து இருக்காங்க. அண்ட் 2 பேருமே அவங்களுக்கு டிராகன்ஸ் இருக்காங்க. நம்ம ஹைட்டவருமே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் சரண்டர் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, நம்ம டேமன் டார்கெரியன் விளையாட்டா நம்ம ஹால்ஃப்ட்ட போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லார்ட் ஆஃப் ஓல்ட் டவுன் ஆகணும்னு ஆசையாக இருக்கான்னு அப்படி கேட்பாரு. ஸோ நம்ம ஆர்மண்ட் ஹைட்டவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு வேறு வழி இல்லைல்ல, ஸோ நான் சரண்டர் ஆகுறேன்னு சொல்லி அந்த தன்னோட ஸ்வாடை வந்து கீழே வச்சு சரண்டர் ஆவார் ஆக்சுவலாக. அண்ட் ஆல்சோ வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, நான் எனக்கு வந்து ஃபைட் பண்ண ஆசை தான், பட் நான் என்னோட மென்னையுமே வந்து யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சரண்டர் ஆகுறாரு. அண்ட் அப்போ நம்ம டேமன் டார்கெரியன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நம்ம டேரன் டார்கெரியன் வந்து எனக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்து அவன் வந்து நம்ம ஹேர், ஸோ அதனால வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேம் மாதிரி கூட நீங்கள் ப்ளே பண்ணுற சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால வந்து நம்ம ஓர்மண்ட் ஹைட்டவர் ஈஸியாகவே நம்ம டேரன் டார்கெரியன் வந்து நம்ம இவருக்கு வந்து குடுத்துறாரு, நம்ம டேமன் டார்கெரியனுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம டேமன் டார்கெரியன் என்ன சொல்றாருன்னா, ஓகே இப்ப நம்ம அந்த பார்லி வந்து முடிஞ்சுட்டு, நீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்ட் டவுனுக்கே திருப்பி போயிடுன்ட்டு, ஸோ அவருமே நம்ம ஓர்மண்ட் ஹைட்டவருமே வந்து திருப்பி இப்போ போயிடுறாரு. வந்து அந்த ஒரு சீன் வந்து நம்ம ரெனேரியா வந்து அந்த பாஸ்ட் வந்து இவங்க எப்படி ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி காட்டுறதுக்கான ஒரு சீன் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம டேரன் டார்கெரியன் வந்து அந்த மீட் பண்ணுவாங்க. நம்ம ஒரிஜினல் நம்ம நார்மல் டேரன் டார்கெரியன. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேரன் டார்கெரியன்ட்ட வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க தானே. பிகாஸ் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெனேரியா டார்கெரியனும் நம்ம டேரனுமே வந்து மீட் பண்ணுறது. ஈவன் டேமன் டார்கெரியனுமே நம்ம டேரன் டார்கெரியன் வந்து அந்த மோஸ்ட் ஆஃப் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம ஓட்டோ ஹைட்டவர், நம்ம குவான் ஹைட்டவர், மேபி நம்ம அலிசன் கூட பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. ஐ மீன் சின்ன வயசில் கூட. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து மேபி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டனால நம்ம இவங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் மீட் பண்ணுறாங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட சேஃப்டி வந்து நீ எந்த தப்புமே பண்ணல. ஆக்சுவலா வந்து இவர் வந்து எந்த தப்புமே பண்ணல. இவர் வந்து நம்ம ஏகோனோட கோஆர்டினேஷனுமே இல்ல. நம்ம எய்மண்ட் மாரி எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் குடுக்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா வந்து நான் வந்து உன்ன எதுவுமே பண்ண மாட்டேன். பட் நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு சேஃப்டி வந்து உன்னோட பிஹேவியர்ல தான் டிபெண்ட்ஸா இருக்கு. ஸோ ஒழுங்கா நடந்துக்க அந்த மாரி தான் ஒரு வார்னிங் மாரி தான் குடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ப ஆர்மண்ட் ஹைட்டவர், நம்ம எய்மண்ட் ஹைட்டவர் பத்தி நம்ம எய்மண்ட் டார்கெரியன் பத்தி கேட்பாங்க. ஸோ நம்ம ஆர்மண்ட் ஹைட்டவர் பத்தி நம்ம திருப்பி போயிடுவான்னு சொல்லி நம்ம டேமன் டார்கெரியன் சொல்லுவாங்க. பட் நம்ம எய்மண்ட் வந்து நம்ம ஹேரனால வந்து ஆல்ரெடி வந்து கேப்சர் பண்ண விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ப ஹேரன் ஆலோட லார்ட்ஸ் வந்து இறந்ததுமே தெரிஞ்சிருக்கும். பட் அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம எய்மண்ட் டார்கெரியன் இப்போதைக்கு தேடிட்டு இருக்காங்க. எங்க நம்ம எய்மண்ட் டார்கெரியன் என்னதான் ஆச்சுன்ட்டு. அண்ட் இப்போ நம்ம ஆலிஸ் ரிவர்ஸ் பத்தி ஒரு கான்வர்சேஷன் வந்து வரும் ஆக்சுவலா. அண்ட் ஆல்சோ நம்ம டேமன் டார்கெரியன் இப்போ நம்ம ரெனேரியாட்ட என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, நீ நம்ம டேரன் டார்கெரியன் வந்து கொன்னு தான் ஆகணும். பிகாஸ் கொன்னா தான் வந்து உனக்கு வந்து இந்த ஹேர் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது. பிகாஸ் ஏகன் மிஸ்ஸிங் ஆக்சுவலா. நம்ம எய்மன் டார்கெரியன் ரோக் பிரின்ஸ் மாரி போயிட்டாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஒன்லி குட் கேண்டிடேட் நம்ம கிரீன்ஸ்லேருந்து சைடில இருக்கிறது நம்ம டேரன் டார்கெரியன் தான். ஸோ இவன கொன்னுட்டா நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது அப்படி சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு வந்து நம்ம ரெனேரியா வந்து ஒத்துக்க மாட்டாங்க.
ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ப ஆர்வெல்ட்ட வந்து நம்ப என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிளாக் சைட்ல வந்து நம்ம ட்ரெஷரி வந்து போயிட்டு அண்ட் நம்ப ரெனேரியாக்கு வந்து கொரனேஷன் பண்ணணும்னு ஆசை ஆக்சுவலா. என்ன சொல்லுவாங்கன்னா, அ இந்த கொரனேஷன் வந்து கிராண்டா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. பட் இது வந்து நடந்தே ஆகணும். பிகாஸ் இது வந்து ஒரு லெஜிட்டிமேசி. ஐ மீன் நம்ப ரெனேரியா வந்து ஒரு ஓவர் த்ரோன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா நம்ப ஏகான் டார்கெரியன். ஏகானுக்கு வந்து கோரனேஷன் நடந்துச்சு. அண்ட் நீங்க சிம்பிளா பார்க்கணும்னா நம்ம மக்கள் எத நம்புவாங்க? ஒரு பெரிய லெவல்ல ஒரு கோரனேஷன் ஐ மீன் வந்து ஒரு முடிசூட்டு விழாவா? ஸோ அந்த முடிசூட்டும் விழா வந்து நடந்திருக்கு அந்த கிங்குக்கு. ஸோ அவங்கள தானே இன்னும் கிங்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நம்ப ரெனேரியாக்கு வந்து அந்த கோரனேஷன் வேணும். பட் நம்ப ஆர்வெல் என்ன சொல்லுவாருன்னா, நம்ப அந்த பிளாக்ஸோட ட்ரெஷரி வந்து ஐ மீன் நம்ப கஜானா வந்து சுத்தமா பணம் இல்லன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம மிஸ்ஸரியாவுமே இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஆர்வெல் வந்து நம்மளால நம்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம இப்ப நம்மளோட ஓன் டெசிஷன்ஸுமே எடுக்கணும். அண்ட் இங்க ஒரு ஃபன்னியான டயலாக் சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் நான் வந்து இந்த சீட்ட வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் என்னத்த ஏர்ன் பண்ணீங்க நீங்க இந்த சீட்டுக்கு? ஸோ எனக்குமே அது தெரியாது. அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம மிசரியா வந்து சொல்லும்போது நம்ம டேமன் டார்கெட் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, "நீ என்ன நினைக்கிறன்னு சொல்லி யாருமே கேர் பண்றது இல்லன்னு" தான் சொல்லியிருப்பாரு. அண்ட் ஐ திங்க் நம்ம மிசரியாவுமே நம்ம டேமன் டார்கெட்டுமே வந்து ஒரு லவ்வர்ஸ் குரல் மாரி தான். ஐ மீன் எப்படி சொல்லலாம்னா, ஆ உங்களோட அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வந்து 2 பேரும் இப்ப ட்ரை பண்ண அந்த லவ் ட்ரையாங்கிள் மாரி தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கு பார்க்கும்போது கூட சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெனேரியா வந்து என்ன என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கிரேட் ஹவுஸஸ்க்கு வந்து இந்த ரேவன்ஸ் அனுப்ப போறேன். ஸோ அவங்க வந்து அவங்களோட குயின் டிமாண்ட்ஸ் ட்ரிபியூட்ஸ். ஐ மீன் வந்து இது வந்து எப்படின்னா ஒரு டாக்ஸ் மாரி தான் கூட சொல்லலாம். இல்ல ட்ரிபியூட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ ட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம கிஃப்ட் மாரி ஓகேங்களா. பட் இத வந்து கேட்பாங்க ஆக்சுவலா நம்ப சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், ஸ்டேட் கவர்ன்மெண்ட் மாரி தான். ஸோ நம்ப கிங்ஸ் லேண்டிங்க்கு வந்து அவங்க ட்ரிபியூட்ஸ்ல ஃப்ரூட்ஸோ, இல்ல இந்த ப்ரொவிஷன்ஸோ, இல்ல வந்து கிளாத்ஸோ எது வேணாலுமே குடுக்கலாம். இல்ல வந்து கோல்டா குடுத்தா கூட அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ அத வந்து கேட்கறதுக்காக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ரெனேரியா வந்து ஒரு அசாசின் வந்து நம்ம எய்மண்டுக்கும் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து யாரெல்லாம் வந்து அந்த எய்மண்ட் பத்தி வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்களோ, இல்ல வந்து எய்மண்ட் டார்கெரியனோட ஹெட்ட வந்து எடுக்குறாங்களோ, அவங்களுக்கு தான் வந்து நம்ம ஹேரன் ஹால் வந்து சொந்தம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு பிக்கஸ்ட் நியூஸ் தான் ஆக்சுவலா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெனேரியாவுமே நம்ம அலிசன் ஹைட்டவர், நம்ம ஹெலனா வந்து மீட் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம ரெனேரியா வந்து நம்ம அலிசன் ஹைட்டவர்ட்ட போயிட்டு எங்க நம்ம கோல்டுன்னு கேட்டிருப்பாங்க. ஐ மீன் நம்ம ட்ரெஷர் என்ன ஆச்சுன்னு கேட்டிருப்பாங்க. அண்ட் அலிசன் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, நம்ம டைலண்ட் தான் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள். பட் நம்ம டைலண்ட் லான்னிஸ்டர் இப்போதைக்கு காணோம். ஸோ அதனால வந்து நீ அவன தான் கேட்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ப அலிசன் இப்போ வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ரெனேரியாவுக்கும் நம்ம அலிசன்ட்டுக்குள்ள அந்த ஒரு டென்ஷன நீங்க வந்து பார்க்க முடியுது. ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கும். நம்ம ஹெலனா டார்கேரியன் ரெனேரியாட்ட வந்து கேட்டிருப்பாங்க. இந்த மாரி அ ஐ மீன் ஓட்டோ ஹைட்டவர் கொன்னதுக்கப்புறம் வந்து நீங்க உனக்கு வந்து பெட்டரா ஃபீல் பண்றீங்களான்னு கேட்டிருப்பாங்க. பட் அப்படி இருக்கும்போது நம்ம ஹெலனா இத கேட்கறது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அவங்க கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம ரெனேரியா வந்து எதுவுமே சொல்ல முடியாத மாரி தான் இருந்திருக்கும். பட் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடந்து தான் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. அதான் நம்ம ஓட்டோவோட ஃபேட் கூட. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரெனேரியா வந்து நம்ம ஏகான் டார்கேரியன் எங்கன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம ஏகான் ஆக்சுவலா. அண்ட் இப்ப நம்ம அலிசன் ஹைட்டவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ப ஏகான் வந்து ஃபேஸே வந்து மாறியிருக்கு. அவனோட ஃபேஸ் வந்து பர்ன்ட் அண்ட் ஸ்கேர்ட் ஆயிட்டு அப்படி அப்படி இருக்கும்போது யாராலுமே அவன வந்து ரெகக்னைஸ் கூட பண்ண முடியாது. அவன் தான் ஏகான் டார்கேரியன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து நீ என்ன பண்ணு, அவன வந்து நம்ம டெட்டுன்னு சொல்லி வந்து அனௌன்ஸ் பண்ணிடு. ஸோ இப்ப திருப்பி வந்து நம்ம ஏகான வந்து நம்ம த்ரோன வந்து கேட்க வந்தாலுமே, நீ அவன வந்து ஒரு இம்போஸ்டர்ன்னு சொல்லி வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ரெனேரியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எனக்கு வந்து ஏகான் கண்டிப்பா வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் நம்ம ஏகான் இருக்கிற வரைக்குமே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் தான். அண்ட் ஏகான் தான் வந்து நம்ம த்ரோன வந்து உசப் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏகான் த உசப்பர் வந்து அந்த கில் பண்ற வரைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரெனேரியா வந்து அத கன்ஃபார்மா பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெனேரியா வந்து நம்ம ஜெசரிஸோட கோஸ்ட் வந்து பார்க்குறாங்க நம்ம ரெட் கீப்ல. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ப ரெனேரியா வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து டிபேட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம டேரன் டார்கெரியன் வந்து கொல்லணுமான்னு சொல்லி நம்ம மிஸ்ஸரியா கூட. பட் அப்படி இருக்கும்போது அவங்க ஜெசரிஸோட அந்த கோஸ்ட்ட பார்த்ததுக்கப்புறம் மேபி நம்ம டேரன் மேல அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் ஸ்பாட் வந்த மாரி தான் அந்த ஃபேஷியல் ஒரு அந்த எமோஷன் காட்டுனுச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம ரெனேரியா இப்ப நம்ம செப்டன்ஸ் கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கிரவுன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் நம்ம கொரனேஷன் வந்து நடந்தே ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம செப்டன் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஃபெய்த்ல ஆக்சுவலா. ஸோ இன்னும் நம்ம கிங் ஏகான் டார்கேரியன் இன்னும் இறக்கல. ஐ மீன் வந்து அவரோட டெத் வந்து இன்னும் அனௌன்ஸ் ஆகல. ஸோ அப்படி இருக்கும்போது என்னால வந்து நம்ம இன்னொரு கொரனேஷன் வந்து கிங் வந்து அலைவா இருக்கும்போதே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்டா எப்புட்றா லைக் இப்ப மட்டும் அந்த ரூல்ஸ்லாம் ரொம்ப
பக்காவா ஃபாலோ பண்றீங்க அப்படின்லாம் கேட்கும்போது இருக்கு. அண்ட் கடைசியா அது பேர் நம்ம ரெனேரியா அந்த ஒரு ஆர்குமெண்ட் மாரி தான் நடக்குது. அண்ட் அவங்க லீவ் ஆகும்போது நம்ம செப்டன் வந்து நீங்க வந்து இந்த ஃபெய்த் வந்து எனிமி ஆக்காதீங்கன்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அந்த பையன் நம்ம கார்லிஸ் அந்த பையன் நம்ம ரெனேரேட் அந்த பையன் பேசுவாங்க. ஸோ நம்ம ஆலின் அண்ட் ஆடமோட லெஜிட்டிமசி பத்தி. அண்ட் இப்போ அந்த பையன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெனேரேட் வந்து பையன் இந்த 2 பசங்களுமே அந்த பையன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ தான் நம்ம ரெனேருக்கு வந்து பையன் தெரியும். நம்ம ஆலின் நம்ம ஆடம் வந்து பையன் நம்ம கார்லிஸோட சன்ஸ்ன்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பையன் வந்து நம்ம கார்லிஸ் என்ன சொல்லுவார்னா, நம்ம ஆலின் தான் அந்த பையன் தன்னோட ஹியர்ன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பையன் வந்து நம்ம ரெனேரியாட்ட வந்து பையன் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இவங்க 2 பேருமே நீங்க வந்து லெஜிட்டிமைஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் லெஜிட்டிமைஸ்னா நம்ம ஆலின் வெலேரியனா மாறுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆடம் வெலேரியனா வந்து மாறணுன்ட்டு. ஸோ இந்த 2 பேருமே வந்து பேஸ்டர்ட்ஸ்லேருந்து வந்து நம்ம ட்ரூ ஹேர்ஸ் ஆஃப் வெலேரியன் ஹவுஸ்ல வந்து இருப்பாங்க. ஏன்னா, இப்போ நம்ம கார்லிஸ்க்கு வந்து ஹேர் கிடையாது. ஐ மீன் அவருக்கு வந்து வாரிசு இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வாரிசு வந்து வேணும். இல்லன்னா வந்து நம்ம ஹவுஸ் வெலேரியன் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ அதான் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லயுமே நடந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஹவுஸ், ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் ஹவுஸ்லேருந்து வந்து ரெட்யூஸ் டூ நத்திங் கூட சொல்லலாம். அந்த மாரி தான் மாறுனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெனேரியா வந்து நம்ம பேலா வந்து நம்ம ரெட் கீப்ல வந்து பார்ப்பாங்க. பட் அந்த 2 பேராலுமே வந்து எதுவுமே பேசிக்க முடியாது. பிகாஸ் நம்ம பேலா டார்கெரியனோட லாஸ்மே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் நம்ம பேலா டார்கெரியன் இன்னொரு விஷயத்தையுமே ஹைட் பண்றாங்க. நம்ம ஷீப் ஸ்டீலரோட ரைடர். ஸோ அதுவுமே வந்து நம்ம ரெனேரியாக்கு வந்து வேணும் ஆக்சுவலா. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவுமே ஹைட் பண்ணும்போது நம்ம பேலா டார்கெரியன் மேபி ஒரு கில்ட் கூட ஃபீல் பண்ணலாம். நம்ம ரெய்னிஸ் வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்கன்ட்டு. இப்ப நம்ப ரெனேரியா டார்கெரியன் வந்து நம்ப அந்த டேமன்ஸோட ரூம்ல போயிட்டு ஸ்லீப் பண்ணுவாங்க. ஐ மீன் தூங்குற மாரி ஒரு சீன் இருக்கும். அவங்க 2 பேரும் பேசுற மாரி என்னால வந்து தூங்க முடியல. அந்த கிரீஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சீன் கொஞ்சம் நீங்க ஐ மீன் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம ரெனேரியாவோட ஹேண்ட்மெய்டன் வந்து அந்த அவங்களுக்கு அந்த க்ரவுன் வந்து வைப்பாங்க. பட் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளீட் வந்து நடக்கும். மேபி வந்து பீரியட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அப்படிதான் வந்து சொல்லியிருக்காங்க நம்ப எபிசோட்லயுமே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ப அந்த கிளாத்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெனேரியா வந்து நம்ம அயர்ன் த்ரோன்ல வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் வந்து நம்ம பெட்டிஷன்ஸ் ஐ மீன் நம்ம நம்ம காமனர்ஸ்லேருந்து வந்து பெட்டிஷன்ஸ் கேட்டுருப்பாங்க நம்ம ஸ்மால் ஃபோக்ஸ்லேருந்து. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ரெனேரியா வந்து நம்ம கார்லிஸ் வந்து பக்கத்திலே இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து நம்ம கார்லிஸ்ட்ட வந்து அட்வைஸ் கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி வந்து அ அவர் வந்து கொஞ்சம் அந்த ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பாசிவ் அக்ரெசிவ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஐ மீன் தெனாவட்டா பேசுறது கிடையாது. அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தமிழ்ல தெரியல. பட் பாசிவ் அக்ரெசிவ்னா நீங்க வந்து நக்கலா பேசுறது, இல்ல வந்து நீங்க ஏதாவது நல்லா கேட்குறீங்கன்னா, அதுக்கு வந்து கொஞ்சம் ஐ மீன் ஸ்ட்ரெய்ட்டான ஆன்சர் குடுக்காம ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆன்சர் சுத்தி வளைச்சு பேசுற மாரி தான் சொல்லியிருப்பாரு. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காரு. அவரோட சன்ஸ வந்து இன்னும் லெஜிட்டிமைஸ் பண்ணலன்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நெறைய ஸ்மால் ஃபோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஃபுட் வேணும். அண்ட் அந்த ஷீப் அந்த வூல்ஸ்லாம் வந்து இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஷீப்ஸ்லாம் வந்து முக்காவாசி டிராகன்ஸ்க்கே ஃபீட் ஆயிட்டு எங்களுக்கு வந்து இல்ல அப்படி சொல்லி நெறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து அவங்களுக்கு வந்து நம்ப ரெனேரியா வந்து அந்த காயின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. கோல்டு எல்லாமே. அண்ட் இப்போ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர் நம்ம சில்வி. ஸோ இவங்க நம்ம மிசரியாவோட எய்ட் மாரி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ப என்ன கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்டிஸ் கேட்பாங்க. என்ன ஜஸ்டிஸ்ன்னு கேட்டீங்கன்னா, நோபல்ஸ் வந்து நம்ப இந்த வார்ல நம்ம காமனர்ஸ் அளவுக்கு வந்து சஃபர் ஆகல. ஏன்னா, இந்த வார் வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து மிகப்பெரிய நோபல் ஹவுஸஸ் தான். பட் இருந்தாலுமே வந்து நம்ப அ காமனர்ஸ் வந்து ஃபுட் இல்லாம இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நம்ப நோபல்ஸ் வந்து எல்லா ஃபுட்டையுமே வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அந்த ஸ்கார்சிட்டி வந்து இருந்துச்சு. அந்த பற்றாக்குறை இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நோபல்ஸ் வந்து அ என்ன பண்ணணும்னு ஐ மீன் ஜஸ்டிஸ் கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டேமன் டார்கெட் என்ன சொல்லுவாருன்னா, "நீ நோபல்ஸ் வந்து ப்ளேம் பண்ணும்போது பார்த்து ப்ளேம் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா" நோபல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். ஆக்சுவலா நம்ம நொபிலிட்டி வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாரி ஒரு செட்டிங்ஸ்ல ஒரு மெடிவல் பீரியட்ல. ஏன்னா, இப்ப நம்ம ரெனேரா டார்கெரியன் டைரக்ட்டா இவங்கள்ட்ட போயிட்டு நம்ம நோபல்ஸ் வந்து ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா, கண்டிப்பா நம்ம நோபல்ஸ் வந்து கோவப்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம நோபல்ஸ்க்கு நம்ம ரெனேரியா வந்து அவங்களுக்கு ஃபீல் பண்ற மாரி இருக்காது. ஏன்னா நோபல்ஸோட சப்போர்ட்டுமே உங்களுக்கு வேணும். பிகாஸ் அவங்க தான் ஆர்மி ப்ரொவைட் பண்றது, ட்ரிபியூட் பணம் குடுக்குறது, டாக்ஸ் ப்ரொவைட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம ஸ்மால் நோபல்ஸ்ல இந்த மாரி நோபல்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள நீங்க ப்ளேம் பண்ணா கண்டிப்பா நமக்கு உன்னோட லெஜிட்டிமசிக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருப்பாரு. பட் இது நம்ம ரெனேரியா பார்த்தீங்கன்னா, நம்ம மிசரியாவோட பேச்சுமே கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 2 பேரோட ஒப்பீனியன்ஸுமே மாறும். மிசரியா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஸ்மால் ஃபோக்க வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கண்டிப்பா நான் நோபல்ஸ் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு பெரிய லெவல்ல
இவங்களுக்கு நம்ம காமனர்ஸ்க்கு வந்து மேபி ஒரு கோல்டோ இல்ல வந்து ஃபுட்டோ குடுக்கலாம். பட் நம்ம நோபல்ஸ் தான் இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் டிஃபென்ஸ் எடுத்தாகணும். பிகாஸ் நீங்க இன்னும் அந்த கேஓஸ் வந்து இருக்கு. நீங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல் பண்ணல ஆக்சுவலா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரெனேரியாவோட அந்த ரூலிங் வந்து பார்க்க முடியுது. அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பர்டன் இருக்குன்ட்டு. இப்ப நம்ம நைட் ஆகுறாங்க. நம்ம டேமன் டார்கெரியன் வந்து நைட் பண்றாரு இந்த 3 பேரையுமே. அண்ட் உல்ஃப் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம உல்ஃப் த ஒயிட் அந்த எப்படி எப்படி அவர் புக்ஸ்ல இருந்தாரோ அதே மாரி அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து பண்றாரு. அண்ட் ஹியூ வந்து நம்ம ஹேமர் அண்ட் ஹேடம் ஆஃப் ஹல் இஸ் நேம் லைக் ஐ மீன் அந்த ரெனேரியாக்கு வந்து அந்த நேம் வந்து குடுப்பாங்கல்ல. ஸோ நம்ம ஆல்ஃப் த ஒயிட், ஹியூ த ஹேமர் அண்ட் ஆடம் ஆஃப் ஹல் இந்த நேம் வந்து நம்ம ரெனேரியாக்கு வந்து ஐ மீன் நம்ம ரெனேரியா வந்து இவங்களுக்கு குடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம உல்ஃப் வந்து கொஞ்சம் நர்வஸா இருக்கிறத நீங்க பார்க்க முடியுது. எப்ப நம்ம டேமன் டார்கெரியன் தன்னோட ஸ்வாட வந்து டார்க் சிஸ்டர் வந்து அவரோட ஷோல்டர்ல போடும்போது, மேபி நம்ம உல்ஃப் வந்து என்ன ஒரேடியா முடிச்சுக்கிட்ட பிளான் பண்ணிட்டோம்னு அப்படிதான் நெனைச்சாருன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அந்த சீன் கொஞ்சம் ஃபன்னியா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம ஹியூ வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெனேரேட் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு லிவிங் ஐ மீன் அந்த அவர் லைவ்லிஹுட்க்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. அண்ட் எப்போது நம்ம ரெனேரே என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ எனக்கு வந்து நீங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா நான் அத மறக்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நான் வந்து உன்னோட ஒய்ஃப்மே வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ வந்து உன்னோட ஒய்ஃப்க்கு வந்து என்னென்ன நீட்ஸ் வேணுமோ அத வந்து அட்டெண்ட் பண்றதுக்கான மணி அண்ட் எல்லாமே வந்து நான் ப்ரொவிஷன் குடுக்குறேன்னு" சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு சீன்ல நீங்க ரெனேரியா வந்து தன்னோட அந்த வெயிட் ஆஃப் த கிரவுன் சொல்லுவாங்க. ஹெவி இஸ் த கிரவுன்னுட்டு. ஸோ அத நீங்க பார்க்க முடியுது. பிகாஸ் ரெனேரியா வந்து இப்ப தான் அந்த ஒரு சீட்ட வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம செர்சி லானிஸ்டர் மாரி வந்து அவங்க அந்த பாலிடிக்ஸ்குள்ள வந்து ரொம்ப யங் ஏஜ்லேருந்து இன்வால்வ் ஆனதில்ல. நம்ம மார்ஜரி டைலர் மாரி. ஸோ நம்ம ரெனேரியா டார்கெரியன் வந்து பியூரா அந்த ஒரு டார்கெரியன் ஃப்ரீ வில்டு டார்கெரியன் மாரி தான் இருந்தாங்க. நம்ம டேமன் டார்கெரியன் மாரி. பட் இப்ப நம்ம பார்க்கும்போது நம்ப கிட்டத்தட்ட வந்து நம்ம ரெனேரிக்கு வந்து அந்த ஃபைனலி அந்த த்ரோன் கெடச்சிட்டு, பட் அந்த ஹெவி ஆஃப் த க்ரவுன் வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க அந்த வெயிட்ட. ஏன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். நெறைய நீங்க மக்களுக்குமே நீங்க அவங்களுக்கு 2 டிசிஷன் இருக்கு. நோபல்ஸையும் ப்ளேம் பண்ண முடியாது. நம்ப ஸ்மால் ஃபோக்கு ஜஸ்டிஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு வந்து அந்த வெயிட் ஆஃப் த க்ரவுன் வந்து ஃபீல் பண்றாங்க. அண்ட் இப்ப நம்ம அலிசன் ஹைட்ட வந்து நம்ப ஓட்டோவோட ரிமைன்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் இப்ப நம்ப ஓட்டோட ஏன்னா வந்து அத ஓல்ட் டவுன் காமிச்சு அவங்களோட தன்னோட ஓன் மதருக்கு அப்புறம் வந்து பக்கத்துல இருக்கிற மாரி கேட்டிருப்பாங்க. அண்ட் நம்ம ரெனேரியா வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களால லீஸ்ட் பண்ண முடியும். என்ன கேட்டா அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. பட் இருந்தாலுமே வந்து நம்ப அலிசன் ஹைட் அவருக்காக அக்செப்ட் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ப ரெனேரியா வந்து நம்ம அலிசன்ட்ட வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. நம்ம பெட்டிஷன்ஸ் வந்து ஹியர் பண்ணதுக்கப்புறம். அண்ட் நம்ம அலிசன் ஹைட்டவர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. ரெனேரியா கான்ட் ரூல் அண்ட் பி த சேம் பெர்சன். லைக் ஒரு கிங் வந்து ரூல் பண்ணும்போது அந்த பையன் தன்னோட சேம் பெர்சனா இருக்க முடியாது. பிகாஸ் அந்த பையன் என்னதான் அந்த பையன் யாரு என்ன சொன்னாலுமே டஃப் டெசிஷன்ஸ் அந்த பையன் எடுக்கணும். அந்த அந்த டெசிஷன்ஸ் எப்போதுமே நீங்க ஆசைப்படுற மாரி இருக்காது. இல்ல நீங்க நினைக்கிற மாரி இருக்காது. ஸோ சில டெசிஷன்ஸ் நீங்க எடுக்கிறது நீங்களே ஹேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ப அலிசன் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம விசரிஸ் ஐ மீன் நம்ம ரெனேரியோட ஃபாதர் தன்னோட ஓன் வேர்ல்டுல லிவ் பண்ணாரு. ஸோ அந்த வேர்ல்டுல ரெனேரியாவும் இல்ல, நம்ம அலிசன் ஹைட்டவருமே இல்ல. ஸோ அவர் ஒரு நல்ல கிங் தான். பட் இருந்தாலுமே அவரோட ஓன் வேர்ல்ட்ல இருந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்ப நம்ம ரெனேரா டார்கெரியன் நம்ம நோபல்ஸ கூப்பிட்டு சேம் ரூம்ல இருப்பாங்க நம்ம டின்னர்ல. இந்த சீன் நீங்க ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சீசன் 1ல நடந்துச்சு நம்ம விசரிஸ் கூட. அண்ட் ஆல்சோ நான் என்ன சொல்லுவேன், இந்த சீன் ஒரு முட்டாள்தனமான சீன் தான் என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து. அவங்க நம்ம நோபல்ஸ்க்கு நம்ம ராட்ஸ ஃபீட் பண்ணுவாங்க. அஸ் அ மெசேஜ் லைக் என்னன்னா, நம்ப ஸ்மால் ஃபோக் நம்ம ராட்ஸ் தான் ரீட் பண்றாங்கன்ட்டு, அண்ட் நம்ம ரெட் கீப் அந்த ஃபுல்லா அந்த மாரி ராட்ஸ் இருக்குன்ட்டு, அண்ட் ஆல்சோ நம்ப ரெனேரியா டார்கெரியன் நம்ம நோபல்ஸ் டாக்ஸ் பண்றாங்க. நம்ம ஸ்மால் ஃபோக் ஹெல்ப் பண்றதுக்கு. பட் என்ன கேட்டீங்கன்னா, இஃப் டைவின் லானிஸ்டர் ஒரு ஓட்டோ ஹைட்டவர் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இது ஒரு முட்டாள்தனமான டெசிஷன் தான். நீங்க ஸ்மால் ஃபோக்க ஆங்கர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் இருந்தாலுமே நீங்க அதே டைம்ல நோபல்ஸ் ஆங்கர் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அவங்க ஃபுல் சப்போர்ட் நம்ம கிரீன் சைடுக்கு போகணும். இன்னும் நீங்க கிரீன் சைடு இன்னும் தோக்கல. ஐ மீன் நம்ம ஏமன் டார்கெரியன் இருக்காரு. நம்ம டேரன் டார்கெரியன் இருக்காரு. நம்ம ஹைட்டவர்ஸுமே ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆர்மி தான். அண்ட் நம்ம ரீச்சோட சப்போர்ட் கிடைச்சுச்சுன்னா, அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஏகன் இப்போதைக்கு நம்ம கரண்ட் கிங்கே இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டெசிஷன் இந்த ஒரு சீன் முட்டாள்தனமான ஒரு சீன் தான். பட் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ எப்படி இது டர்ன் அவுட் ஆகுதுன்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ரெனேரியா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டேமன் நம்ம வேல் காமிச்சு, நம்ம லேடி ஆரன் கூட்டு வர சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம நைட்ஸ் ஆஃப் த வேல் இப்போதைக்கு நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஜோஃப்ரி இங்க கூட்டு வர மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட நம்ப
ரெனேரியா வந்து மேபி நம்ம கிங்ஸ் லேண்டிங் சேஃப் ஆனதுக்கப்புறம் பண்றான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம டேமன் இப்ப என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நம்ம ரெனேரியாட்ட வந்து 6 டிராகன் இருக்கு. அண்ட் இந்த 6 டிராகன்ஸ் போதும் ஆக்சுவலா நம்ப இந்த காயின் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கிறதுக்கு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம டான வந்து நம்ப கான்க்யூர் பண்ணலாம். இல்ல நம்ம எசோஸ கான்க்யூர் பண்ணலாம். ஸோ எசோஸ கான்க்யூர் பண்ணா நம்ம கண்டிப்பா அந்த வெல்த் கிடைக்கும். அந்த வெல்த் மூலியமா நம்ப இந்த ஒரு வெஸ்ட்ரோஸ் நம்ம மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. பட் டேமன் இன்னுமே சொல்லுவாரு. அவர் தான் நம்ம காட்ஸ். ஐ மீன் நம்ம டார்கெரியன்ஸ் தான் நம்ம காட்ஸ். அண்ட் இவங்க நம்ப காட்ஸா தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஓல்டு வெலேரியால பேசுவாங்க. நம்ம ஓல்டு வெலேரியால என்ன நடந்துச்சுன்ட்டு. பட் இருந்தாலுமே நம்ம ரெனேரியா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விசெரிஸ் சொல்லியிருப்பார்ல. அவங்க நம்ம டார்கெரியன்ஸ் நம்ம டிராகன்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்றோம்னு நெனச்சிருப்பாங்க. பட் அது கிடையாது. நம்ப விசெரிஸோட ட்ரீம் பத்தியுமே சொல்றாங்க. எப்படி நம்ம ஓல்டு வெலேரியா நம்ம டூம்ல முடிஞ்சுச்சுன்ட்டு. அண்ட் ஆல்சோ நம்ம டேமன் டார்கெரியனுக்கு இப்ப அந்த கோவம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டேமன் டார்கெரியன் நான் டேரன் டார்கெரியன் கொல்ல போறேன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ரெனேரியா இப்போதைக்கு நம்ம டேரன தூங்குறத பார்ப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம டேரன் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது, அந்த ஒரு டாய் அவர் ப்ளே பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டாய் பார்ப்பாங்க. அந்த கிட்டட்ட. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ரெனேரியாவும், நம்ம மிஸ்ஸரியாவுமே இப்ப அந்த கேரேஜ்ல இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆ நம்ம மிஸ்ஸரிட்ட எனக்கு எந்த அளவுக்கு கோவம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, இப்ப நம்ப ரெனேரியா ஒரு டிஃபரண்டான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்க டேரன் டார்கெரியன் கொல்லணுமா? இல்ல நம்ம டேரன் டார்கெரியன் கொல்ல வேணாமான்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ப ரெனேரியா இப்போதைக்கு நம்ப ஸ்மால் ஃபோக் அந்த ஒரு மீட்டிங் மாரி நடக்கும். அண்ட் அந்த மீட்டிங்ல அவங்க ஒரு ஸ்பீச் குடுப்பாங்க. நான் இப்ப தான் வந்திருக்கேன். பட் இருந்தாலும் நான் என்னோட ஃபாதர விட ரூல் பண்ணி காட்டுறேன்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ரூல் வித் ஸ்ட்ரெங்த் பட் ஆல்சோ மெர்சின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்மால் ஃபோக் இந்த ஃபுட் அந்த மாரி கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்சம் குடுப்பாங்க. அண்ட் இது நம்ம ஸ்மால் ஃபோக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுரும் நம்ம ரெனேரியாவ. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கார்லிஸ்ட்ட திருப்பி இந்த ஒரு நல்ல டெசிஷன் சொல்லியிருப்பாரு. பட் திருப்பி நம்ம கார்லிஸ் கேட்பாரு. நம்ம ஆலின், நம்ம ஆடமையும் லெஜிட்டிமைஸ் பண்ணணுன்ட்டு. பட் நம்ம ரெனேரியா ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இங்க தான் அந்த ஒரு ஃபுல் சீனுமே நடக்கும். நம்ம கார்லிஸ் டைரக்ட்டா ஸ்ட்ரெய்ட் டூ ஸ்ட்ரெய்ட் நம்ம ரெனேரியாட்ட ஜாஃப்ரி இஸ் எ பாஸ்டர்ட் அண்ட் நம்ம லுசரிஸ் அண்ட் நம்ம ஜெசரிஸ்மே ஒரு பாஸ்டர்டுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படி. ஐ மீன் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ நம்ப ஐ மீன் நம்ம கார்லிஸ் ஒரு கூல் ஹெடட் மேன். பட் அவர் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறது நான் இப்ப தான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் டைரக்ட்டாவே சொல்ட்டாரு நம்ம ரெனேரியாட்ட அந்த 2 பேருமே பாஸ்டர்ட்ஸ்ன்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்காவான சீனா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல. மேபி நம்ம பிளாக்ஸோட சைட்ல இப்போ ஒரு விரிசல் விழுந்திருக்கு. அந்த ஒரு அலிஜென்ஸ்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம ரெனேரியா நம்ம அலிசன் டார்கெரியன்ட்ட போயிட்டு, நம்ம டேரன் டார்கெரியன் என்ட்ட தான் இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அலிசன் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நான் அவன எக்ஸிக்யூட் தான் பண்ணியிருக்கணும். ஐ மீன் அவன நான் கொன்றுக்கணும். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, அவன் எதுவுமே தப்பு பண்ணல இன்னுமே. ஸோ அதனால நான் அவன நம்ம வால்க்கு அனுப்பிச்சிடுறேன். லெட் ஹிம் ஜாயின் த நை ஐ மீன் நம்ம லெட் ஹிம் ஜாயின் த நைட்ஸ் வாட்ச்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அ நம்ம கேசில் பிளாக்குக்கு போற மாரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அலிசன் டார்கெரியன் மேபி மீட் பண்ணலாமான்னு கேட்கும்போது, எஸ் அவங்க நம்ம டேரன் டார்கெரியன் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம அலிசன் டேரனுமே மீட் பண்றாங்க. பட் நம்ம அலிசன் டார்கெரியனுக்கு யார்டா இவன் அப்படின்லாம் கேட்குற மாரி தான் இருக்கு. ஆமா, நீ யாரு? அந்த மாரி தான் கேட்குற மாரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரெனேர் அத கண்டுபிடிச்சுடுறாங்க. அண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்ப டேரன் டார்கெரியன்ட்ட கேட்பாங்க, யாரு நீன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்பதான் அந்த ஃபேக் டேரன் டார்கெரியன் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு மெர்ச்சன்ட்டோட சன் ஆக்சுவலா. என்ன ஆர்மண்ட் ஹைட்டவர் ஃபோர்ஸ் பண்ணி என்னோட ஹேர ப்ளீச் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரின்ஸுங்கிற பார்ட் ப்ளே பண்ண சொன்னாரு. இல்லன்னா என்னோட மதர அவர ஹேங் பண்ணிடுவேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் இந்த ரோல் ப்ளே பண்ணேன்னு சொல்லுவாங்க. பிக் பிரெயின் டைம் நம்ம ஆர்மண்ட் ஹைட்டவர்ட்டேருந்து இதுக்கு தான் நான் சொல்லுவேன். லைக் நம்ம ஆர்மண்ட் ஹைட்டவர் எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான மேன் நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க இந்த எபிசோட்ல. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஃபுல் ஃப்ளெட்ஜாட பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆர்மண்ட் ஹைட்டவர் எனக்கு புக்ஸ்லயுமே ஒரு பிடிச்ச கேரக்டர். ரொம்ப ரொம்ப ஒரு கன்னிங்கான கேரக்டர் அப்படின்னு ஆக்சுவலி கூட சொல்லலாம். அந்த ஓட்டோ ஹைட்டவரோட அந்த எல்லா எபிலிட்டீஸுமே இருக்கு. பட் ஒரு குட் ஃபைட்டர் ஓகேங்களா? ஸோ அந்த மாரி இருக்கும்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேரக்டர் கூட சொல்லலாம். அண்ட் நம்ம ஓட்டோ ஹைட்டவர் மாரி இல்லாம ஆர்மண்ட் ஹைட்ட எப்போ அந்த தன்னோட ரெஸ்பெக்ட்ட குறைச்சுக்கணுமோ,
குறைச்சுப்பாரு. அந்த எந்த ஒரு பெரிய ஈகோ இல்லாம தான் இருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ப ரெனே இப்ப என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிராகன் கீப்பர்ட்ட வந்து பேசுவாங்க. அண்ட் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹைடவர் ஆர்மி வந்து நம்ம டம்பிள் டவுன வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலி நம்ம பேட்டில் ஆஃப் டம்பிள் டவுன் நம்ம 4த் எபிசோட்ல வந்து வரப்போகுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பீப்பிள் வந்து ஹாஸ்டேஜா இருக்காங்க. ஸோ நம்ம டிராகன் கீப்பர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் மட்டும் தான் எஸ்கேப் ஆயிருக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ரெனேர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹைடவர் ஆர்மிய நம்ம பர்ன் பண்ணி நம்ம மக்கள வந்து காப்பாத்துறேன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம டிராகன் கீப்பர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி பண்ணீங்கன்னா, நீங்க வந்து அந்த மக்களையுமே வந்து நீங்க வந்து பர்ன் பண்ற மாரி ஆயிடும்னு சொல்லிருவாங்க. ஸோ இப்ப நம்ம ரெனேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். என்னதான் நம்ம ஆர்மண்ட் ஹைட்டவர் வந்து பண்ணணும்னு நெனைக்கிறாருன்ட்டு. அண்ட் இப்ப நம்ம கோல்ட் க்ளோக்ஸ் வந்து நம்ம ஹைட்டவரோட ஃபர்னிச்சர், பேனர்ஸ் எல்லாத்தையுமே வந்து எரிச்சுட்டு இருப்பாங்க நம்ம கோர்ட்யார்ட்ல. ஸோ அதான் அந்த கடைசி அந்த ஃபயர் சீன். அதுல நம்ம ரெனேரோட ஃபேஸ் பார்க்க முடியும். ஸோ அதோட தான் வந்து நம்ம இந்த எபிசோட் வந்து முடிய சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் கண்டிப்பா அந்த வீடியோ வந்து புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட் கொஞ்சம் லாங் ஆயிட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலுமே 25 மினிட்ஸ் ஆயிட்டு. பட் ஐ சப்போஸ் நான் கொஞ்சம் ஸ்லோவா பேசினேன்னு நெனைக்கிறேன். அண்ட் தென் கண்டிப்பா அந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் மறக்காம பிரஸ் பண்ணி அத ஆல்னு போட்டுங்க. அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.